வணக்கம் மக்களே, இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா குடும்பஸ்தன். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற மூவி ரிவ்யூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ குடும்பஸ்தன் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு நாங்கள் சொல்லியே ஆகணும். பிகாஸ் படத்துல சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. காமெடி சீன்ஸ் அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க எவ்ரி 10 minutes சிரிச்சே இருப்பீங்கன்னு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு படத்துல காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அது ப்ராப்பரா டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஹீரோ மணிகண்டன், ஃபீமேல் லீடா சான்வி மேகனா, குரு சோமசுந்தரம் சார், சவுந்தரராஜன் சார் அண்ட் நக்லேஜ் ஃபேம் ஜென்சன் திவாகர், பிரசன்னா பாலச்சந்தர், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நக்லேஜோட அந்த ஃப்ளேவர் படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். நக்லேஜோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர் காளிஸ்வாமி, அவரோட டெபியூட் ஃபிலிம் இது. பட் படம் பார்க்கும்போது ஒரு டெபியூட்டண்டோட ஃபிலிம் பார்க்குறோன்ட்டு எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகுறாங்க. பிகாஸ் படத்துக்கு என்ன தேவையோ, ஒரு காமெடி ட்ராமா மூவி, அதுக்கு என்ன தேவையோ அது ப்ராப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னா, ஒரு மிடில் கிளாஸ் மேன் ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறான், என்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் தாண்டி வரான், அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி இந்த சொசைட்டியில் எப்படி வாழ்கிறான்ங்கிறது தாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். ஸோ அது படத்தோட பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா வைசக் அவர் தான் போட்டிருக்காரு, சொல்லி ஆகணும். ஸ்பெஷலி ஒரு பிஜிஎம் இருக்குங்க படத்தில். அது ஒரு படத்தில் ஒரு கேரக்டரோட சிரிப்பு வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. படத்தில் பயங்கரமாக என்ஜாய் பண்ண அந்த பிஜிஎம் 15 minutesக்கு அங்கங்கே அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு சிரிக்க வைக்கினே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே பாசிட்டிவ்ஸ் படத்தில். பட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் லேக் இல்லாமல் பண்ணி. பிகாஸ் படத்தில் அங்கங்கே லேக் இருக்கதா செய்யுது, ஃபேக்ட் சொல்லி தான் ஆகணும். பட் அந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணல. பிகாஸ் ஒரு ஹோல் மூவியாக பார்க்கும்போது எனக்கு அந்த நெகட்டிவ்ஸ் பெருசாக தெரிலங்க, அதுதான் உண்மை. ஸோ இதுதான் இந்த குடும்பஸ்தன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு மாஸ் சீன் இருக்கும், பயங்கரமான ஹீரோட இன்ட்ரோ சீன் இருக்கும், ஒரு கிளாமர் சாங் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளைண்டாக படத்துக்கு போய் ஒரு 2.5 hours என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஸோ இதுதான் இந்த குடும்பஸ்தன். நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஸோ see you guys in next review. Until then, this is Nikhilesh from Cinema Sutru.